Assalamualaikum and welcome to Delicious Recipe. Delicious ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபி தான். இந்த நோம்பு டயத்தில் இஃப்தாருக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஜாலர் முர்த்தபா இதெல்லாம் ஒரு நாளாவது செய்வீங்க. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்வீங்க. இன்றைக்கி நான் எப்படி செய்கிறேங்கிறத காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஜாலர் செய்கிறதுக்கு நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 2.5 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். அதாவது 300 to 350 கிராம் மைதா மாவு இருக்கும். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் திக்கான தேங்காய் பால், அதுக்கப்புறம் 2 கப் ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா ரொம்ப திக்காக இருந்ததால் இன்னொரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து திருப்பவும் இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியோ தேங்காய் பாலோ இன்னும் 1/2 கப் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு பாரிங் கன்சிஸ்டன்சிக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவுகளில் கட்டி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வடிதட்டு வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் இந்த மாதிரி ஒரு ஜாலர் டிஸ்பென்சர் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது 3 ஃபைன் ஹோல் உள்ள ஜாலர் டிஸ்பென்சர். உங்ககிட்ட நீங்கள் நார்மலாக எந்த ஜாலர் டிஸ்பென்சர் வச்சுருக்கீங்களோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் மட்டும் நல்லா ஃபைனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஜாலருக்கு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம முர்த்தபாக்குள்ள ஸ்டஃபிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ஸ்டஃபிங் சிக்கன் வெஜிடபிள் ஸ்டஃபிங். இதில் நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக மட்டன் கூட யூஸ் பண்ணலாம். இதே சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இல்லைனா சிக்கன் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் வெஜிடபிள் வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற சிக்கன் வெஜிடபிள் ஸ்டஃபிங் இந்த ஜாலர் முர்த்தபாக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. இதை நிறையா ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டஃபிங் யூஸ் பண்ணி சமோசா ப்ரிப்பேர் பண்ணலாம். நார்மலாக நம்ம செய்யக்கூடிய முர்த்தபாக் கூட இந்த ஸ்டஃபிங் யூஸ் பண்ணலாம். இன்னும் இந்த ஸ்டஃபிங் வச்சு என்ன ரெசிபி பண்ணலாங்கிறத இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 200 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மின்ஸ்டு சிக்கன் கிடச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கும் கேரட்டும் தோல் சீவிட்டு தின் ஸ்லைசஸாக பொடியாக நறுக்கியாச்சு. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. 1 தக்காளி, 1 சிகப்பு மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல சிக்கனை தனியாக குக் பண்ணிக்க போகிறேன். சிக்கன் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு சிக்கனை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிக்கனை முதல்ல தனியாக குக் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் ரிலீஸ் ஆகி சிக்கன் நல்லா ட்ரையாக கிடச்சிரும். சிக்கன் குக் ஆனதுக்கு பிறகு ஒரு காய்கறியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ காய்கறி குழஞ்சி போகாது. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் ரிலீஸ் ஆகி இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் ஒன்று ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல வெட்டி வச்சுருக்க கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த சிக்கனோட சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம்.
ஒரு காய்கறியாக சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தக்காளியும் மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளியிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி அதுலேயே உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா குக் ஆகிரும். காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 to 8 நிமிஷம் நல்லா மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. உருளைக்கிழங்கு கேரட்லாம் நல்லா தின் ஸ்லைசஸாக வெட்டினதுனால ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு அவசியம் இல்லை, சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். இந்த ஸ்டஃபிங் நீங்கள் 1 டைம் செய்யக்குள்ள கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நிறைய ரெசிபிக்கு நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டெலிஷியஸாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஜாலர் முர்த்தபாக்கு சிக்கன் ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜாலரை ஊற்றிக்கலாம். ஜாலர் எப்படி செய்கிறதுன்னு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜாலர் செய்கிறதுல பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாலர் டிஸ்பென்சர் யூஸ் பண்ணிங்கன்னா மெஸ்ஸி ஆகாமல் ஜாலர் சூப்பராக செஞ்சிடலாம். ஜாலர் உங்கள் பிடிச்ச டிசைனில் ஊற்றிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வேக வச்சா போதும். சீக்கிரமாகவே ஜாலர் குக் ஆகிரும். ஜாலர் ஊற்றினோடனே மேலால் அந்த மாவு வெட்டாக தெரியும். ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவெல்லாம் ட்ரை ஆகிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஜாலர் எடுத்துடலாம். இப்போ ஜாலர் செஞ்சு எடுத்தாச்சு. நம்மளோட ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ முர்த்தபா எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு முர்த்தபாக்கும் 3 ஜாலர் அளவுக்கு தேவைப்படும். 3 ஜாலரையும் 1 by 1 லேயர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் வச்சா போதும், ரொம்ப நிறைய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணதுக்கப்புறமா 4 சைடையும் நல்லா உள்பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி முர்த்தபா ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 ஜாலரை லேயர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 பக்கம் மட்டும் மடித்து விட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஈஸியாக கிடச்சிரும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் முர்த்தபா வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் மடிச்சுக்கோங்க. முர்த்தபாவை மடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்து அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மடித்து வச்சுருந்த முர்த்தபாவை எடுத்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை முர்த்தபா மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி முட்டை அப்ளை பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஓரங்கள்லாம் பிரிஞ்சு வராமல் நல்லா சீல் ஆயிரும். ஒரு பக்கம் முட்டை சேர்த்தாச்சு. இப்போ திருப்பி விட்டு பின்பக்கமும் முட்டை சேர்த்துக்கலாம். பின்னாடி பக்கம் முட்டை தடவுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு முட்டை ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் பின்னாடி பக்கம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் முட்டை தடவுனா போதும். 2 பக்கமும் முட்டை தடவினதுக்கப்புறமா நல்லா திருப்பி விட்டு 2 சைடும் குக் பண்ணிக்கலாம். திருப்பி விடுறப்ப ஒரு பக்கம் 10 செகண்ட் அளவு வேக வச்சா போதும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ஃப்ளிப் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான முர்த்தபா ரெடி. ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்த முர்த்தபாவும் அதே ப்ராசஸ் தான். இந்த ஓரங்களை சீல் பண்ணுறதுக்காக முட்டை தடவி விட்டு 2 பக்கமும் அதே மாதிரி திருப்பி விட்டு 10 செகண்ட் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக முர்த்தபா ரெடி ஆகிரும். இந்த வீடியோவில் ஜாலர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறமா சூப்பரான சிக்கன் ஸ்டஃபிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதையும் சேர்த்து காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் இஃப்தாருக்கு
நீங்களும் கண்டிப்பாக இந்த ஜாலர் முர்த்தபா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டெலிஷியஸாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இஃப்தாருக்கு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த ஜாலர் முர்த்தபா ரெசிபி நீங்கள் செஞ்சு வைக்கலாம். ரொம்பவே ரிச் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாம்லிஷியஸ் ரெசிபி.